திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தின் 2ஆம் பாடலான கீர்த்தி திரு அகவல் எனும் பாடலின் பொருளை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்று 120ஆம் வரி முதற்கொண்டு 130ஆம் வரி வரையிலான பொருள் விளக்கத்தை அறிவோம். வாருங்கள். உத்திர கோசமங்கை ஊராகவும் ஆதிமூர்த்திகட்கருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்த்தி அருளிய பெருமை அருள்மலை ஆகவும் எப்பெருந்தன்மையும் எவரவர் திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டருளி நாயினேனே நலம் அளித்தில்லையுள் கோலமார் திருப்பொதுவினில் வருக என ஏல என்னை ஈங்கொழித்தருளி அன்றுடன் சென்று அருள் பெரும் அடியவர். இதன் பொருள்: எம்பெருமான் உத்திர கோசமங்கை எனும் திருத்தலத்தை தானிருக்கும் ஊராகக் கொண்டு ஆதிமூர்த்திகள், அதாவது பிரம்மன், திருமால், ருத்திரன் எனும் மும்மூர்த்திகளுக்கும் படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் அருள் குணங்களை அருளும் தேவாதி தேவன் மகாதேவன் எனும் பெயர் கொண்டும் அறியாமை ஆகிய இருளை போக்கி இன்ப அருளை வழங்கி உயிர்களை உய்வித்த தயாபரன். எல்லா பேரருள் சார்பும் எப்படிப்பட்டவர்கள் பக்குவ நிலையையும் கண்டு அவரவர் தகுதி இயல்புக்கு ஏற்றபடி அருள்கொடை வழங்கியும் நாய் போன்ற என்னையும் என்று குறிப்பிடுகிறார் தன்னை மணிவாசகப் பெருமான். நாய் போன்ற என்னையும் நல்ல வளம் எல்லாம் மிகுந்திருக்கும் தில்லை பொன்னம்பலத்தில் வந்து காண் என கூறி மறைந்தும் அப்படி இறை உணர்வு மிகுதியோடு அடியவர்களுடன் கூடவே தானங்கு சென்றதும் என்பதோடு இவ்வரிகள் முடிகின்றன. அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை கேட்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.